வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 28/7/2026 ஆடி மாதம் 12ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களோடு தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதிக அக்கறை கொள்வதும், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் வாக்குவாதங்களை வைத்து கொள்ளாமல் இருப்பதும், புதிய அறிமுகத்தில் சிறிது பொறுமை காப்பதும், தேவையில்லாத எந்த ஒரு வீடியோ காலும் சம்பந்தமில்லாத நபர்களிடம் வந்தால் எடுக்காமல் இருப்பதும், சோஷியல் மீடியாவிலிருந்து இன்று ஒதுங்கி நிற்பதும் நன்மையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷப ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அதே சமயம் வெளியிடம், தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம், பணவரவு, ப்ரமோஷன், இன்க்ரிமெண்டெல்லாம் காணப்பட்டாலும் வாகனங்களிலும் உணவு பழக்கத்திலும் சிறிது கவனமாக இருக்க வேண்டும். குடும்பத்தில் யாரோ எது சொன்னாலும் அதற்கு இவ்வளோ சலிப்போ இவ்வளோ கோபமோ கூடாத காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி மிதுன ராசிக்காரர்கள். குடும்பத்தில் துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்வதும், வியாபாரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தவிர்த்து கொள்வதும், பழைய கடன்கள் பைசல் ஆகிறதுக்கு உண்டான உங்கள் முயற்சி வெற்றி திருவினை ஆக்கிறதும், எதிர்பார்த்த ஒரு நல்ல விஷயம் குடும்பத்திற்கு ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடகராசிக்காரர்கள். பணவரவுக்கு உண்டான உத்தரவாதம், வழக்குகளில் வெற்றி, எதிரிகள் விஷயத்தில் இருந்த பதட்டம் குறைவது, தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட உடனிருப்பவர்கள் செய்யக்கூடிய விஷயத்தில் அதீத கவனமாக செலுத்துவதும், பயணங்கள் சமயத்தில் புதிய அறிமுகத்தில் சிறிது கவனமாக பார்த்து கொள்வதும், துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் வாக்குவாதங்கள் வேண்டாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் இழுபறியாக இருக்கக்கூடிய சங்கடங்களில் பரிபூர்ணமாக கவனித்துக் கொள்வதும், வியாபாரம், சந்தோஷம், அனுகூலங்கள் ஏற்படுவதும், பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடையக்கூடிய அற்புதம், தனிப்பட்ட செல்வாக்குகள் கூடும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கன்னியா ராசிக்காரர்கள். இரத்தபந்த உறவுகளுடன் சிறிது மனமிட்டு பேசுவதும், தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக, வியாபார ரீதியாக, படிப்பு ரீதியாக எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் யோக பலத்தை பெற்றுத்தருவதும், புதிய முயற்சிகளில் அனுகூலங்கள் காணப்படுவதும், பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் இல்லாமல் இருப்பதும் யோக பலத்தை பெற்றுத்தரும். உறவுக்குள்ளாக தகராறு வேண்டாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துலா ராசிக்காரர்கள். உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவு ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி துலா ராசிக்காரர்கள். தனிப்பட்ட செல்வாக்குகள் கூடுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய அமைப்பு. பூமியில் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள் கண்டிப்பாக ஏற்படும். வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கூடும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி விருச்சிக ராசிக்காரர்கள். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய இனிமையான சூழ்நிலை
சுபகாரியத்திலிருந்து சிக்கல்கள் தீர்வது, பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றங்கள் ஏற்படுவது, தைரியம் தன்னம்பிக்கை தொடர்ச்சியாக இருந்த மனத்தாங்கல்கள் தீரக்கூடிய காலகட்டம். உறவினர்களிடம் சிறிது கவனமாக பார்த்து கொள்வதும், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடையக்கூடிய அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசிக்காரர்கள். கண்டிப்பாக வாகனங்களில் வித்தைகள் இல்லாமல், மேலதிகாரிகளிடம் கோபதாபம் இல்லாமல், தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட தேவையற்ற விஷயத்தில் சிறிய வாக்குவாதங்கள் பெரிய கஷ்டத்தையும் மன வருத்தத்தையும் ஏற்படுத்தலாம். உறவுக்குள்ளாக கோபதாபங்கள் இல்லாமல் இருந்தால் சந்தோஷங்கள் கை கொடுக்கக்கூடிய காலகட்டம். உறவுக்குள்ளாக சிறிய வாக்குவாதத்தையும் தவிர்த்து கொள்வது ஏற்றத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மகர ராசிக்காரர்கள். குடும்பத்திற்கு அளவுக்கு மீறிய செலவுகள் காணப்படுவதும், விலையுயர்ந்த பொருள்களை மிக கவனமாக கையாள்வதும், பயணங்கள், வெளியிடம், தொழில், உத்தியோகம், வியாபாரத்தில் உடைமைகள் விஷயத்தை பாதுகாப்பாக வைத்துக்கொள்வதும், இழுபறியாக இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும் ஏற்றத்திற்கு உண்டான அனுகூலத்தை பெறக்கூடிய காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பராசிக்காரர்கள். லாபம், சந்தோஷம், அனுகூலங்கள் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம். உறவுக்குள்ளாக கோபதாபத்தை தவிர்த்து கொள்வது ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும். உறவினர்கள் வருகை போன்ற விஷயத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். பண வரவுக்குண்டான உத்தரவாதம் ஏற்றத்தை ஏற்படுத்தினாலும் வாக்குவாதம் தவிர்ப்பது நலம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மீன ராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட ஏற்றமும் நம்பிக்கையும் மிக சிறந்த பலனை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதம். வசந்தங்களும் ஆனந்தமும் ஏற்படக்கூடிய நாள். எந்த பயணம் வந்தாலும் எடுத்துக்கொள்வதும், உறவு முறையில் கோபதாபத்தை தவிர்த்து கொள்வதும், இழுபறியாக இருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி மிக சிறந்த பலனையும் ஆனந்தத்தையும் தரும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.